ஜுவல்லரி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இந்த கொஸ்டின் கேட்குறேங்க. எவ்வளவு நாள் தான் ஜிஆர்டி ஸ்டாஃபை தங்கமயில் எடுக்கிறதும், இல்லை தங்கமயில் ஸ்டாஃபை ஏகே ஜுவல்லரி எடுக்கிறதும், இல்லை ஏகே ஜுவல்லரி ஸ்டாஃபை கசனா ஜுவல்லரி எடுக்கிறதும் எவ்வளோ நாளைக்கு இதே பண்ணிட்டு இருக்க முடியும் உங்களால்? பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கவுங்க வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அது மாதிரி பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இல்லைனா வந்து ட்ரைனிங் அகாடமி மாரி ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக சம்பளம் கொடுக்கக்கூடியது ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. அப்போ உங்களால் ஒரு அகாடமி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரெஷர்ஸ் 12th முடித்தவன் இல்லை டிகிரி முடித்தவங்கள ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஸ்டாஃப் எடுக்க முடியல, மற்ற கடையிலேருந்தே போச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது மற்ற கடையில் இருக்க ஸ்டாஃப்களே வேலைக்கு எடுத்துன்னா அவங்க அந்த ஐடியாவோடு தான் வருவாங்க, உங்களோட ஐடியாக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வருவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை புதுசாக நீங்கள் உருவாக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கேபிட்டல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கார்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரிஸ் மட்டும்தான் அந்த கடையிலேருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறது, இந்த கடையிலேருந்து இன்னொருத்தர் எடுக்கிறது, இதே வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நீண்ட நாளைக்கு இது போனால் செட் ஆகாது. ஏன்னா ஒருத்தரும் 50 ஷோரூம் 60 ஷோரூம், தமிழ்நாட்டிலே 70 ஷோரூம் தங்கமயில் சொல்கிறாங்க, சென்னையில் 20 ஷோரூம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, ஏகே ஜுவல்லரி 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, திரும்பி சென்னையிலே இன்னும் 5 ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லா ஜுவல்லரியும் செல்லானி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஓப்பன் பண்ணுறீங்க, வேலைக்கு ஆள் எங்கேருந்து எடுப்பீங்க? எவ்வளோ பேர் வந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க? அப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் அகாடமி உருவாக்கி அதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெஸ்ட்டு சேல்ஸ் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் முடியலையா ஆட்கள் எடுங்க, எங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரைனரை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுங்க. 15 நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டாஃபாக உருவாக்குங்க. அது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த நகை கடையில் இருக்கும். இல்லைனா வந்து யாராவது ஆள் வருவாங்களான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். பொட்டன்ஷியலான ஸ்டாஃபும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க ஐடியாலஜி இருக்க தான் உங்களுக்கு வருவாங்க. ஏதாவது தேவைப்பட்டால் ட்ரைனிங் தேவைப்பட்டால் எங்களை கூப்பிடுங்க. ஒரு ஃப்ரெஷர்ஸ் 10 பேரை உங்களுக்கு 15 நாளில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டாஃபாக மாற்றி கொடுக்குறோம். என்னோட பேர் வந்து சிவகுமார். என்னோட நிறுவனத்துக்கு வந்து பெல்கவ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஜுவல்லரி பிஸ்னஸ் கன்சல்ட்டிங்கை ஒரு மெயின் ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான், என்னோட நிறுவனம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா மட்டும் இல்லை, மலேசியா மாதிரி மற்ற நாடுகளையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ட்ரைனிங் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஸ்டாஃபை ஃப்ரெஷர்ஸை ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.